அன்பான நண்பர்களே, இனிய வணக்கங்கள். மெடிக்கல் அஸ்ட்ராலஜி போன எபிசோடில் பற்றி பேசினோம். அதோட தொடர்ச்சி இன்றைக்கி பேச போகிறோம். ஒரு வயிற்று வலி, வயிறு சம்மந்தப்பட்ட வியாதி அண்டு ஆக்சிடெண்ட், இந்த ரெண்டுமே நோய் உண்டாக்கக்கூடியது, குரோனிக்கில் கொண்டு போய் விடக்கூடியது. ஸோ அதனால் வயிறுங்கிறது லிவர், வயிற்றில் எந்த கோளாறு இருந்தாலும் அதுதான் மெயின் பாதிப்பை கொடுக்கும். இதுக்கு எந்த கிரகங்கள் காரணமாக அஸ்ட்ராலஜியில் இருக்குது அப்படின்னாக்க, செவ்வாய், ராகு அண்டு 8th ஹவுஸில் லக்னத்துக்கு 8ல், 6ல், 6 விட 8ல் ரொம்ப கடுமையான இந்த செவ்வாயோ அல்லது ராகுவோ குருவோ அமைந்திருந்தால் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த ஆக்சிடெண்ட் செவ்வாய் 12ல் இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 8ல் இருந்தாலும் சரி, 6ல் இருந்தாலும் சரி, ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டோ அல்லது டிராஃபிக்கில் ஆக்சிடெண்ட்டோ, கார் வண்டியில் இப்படி ஏதாவது ஒரு இடங்களில் பிளட் டிஸார்டர் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் உண்டு. இது எல்லாருக்கும் எப்போவும் நடக்குமானா, நிறைய பேருக்கு நடந்திருக்கு. என்னோடய வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்கேன். நான் 32-35 வருஷமாக நான் ஜோசியம் பார்த்துட்ருக்கேன். அதில் நிறைய பேருக்கு இந்த செவ்வாய் அதோட கிரகத்தோட தன்மையை காட்டுகிற ஒரு இயல்பை நான் பார்த்துருக்கிறேன். நிறைய ஆக்சிடெண்ட் வரும். இந்த செவ்வாய்ங்கிறது ஃபயரி பிளானட். இந்த ஃபயரி பிளானட் நெருப்பு சம்மந்தப்பட்டதோ அல்லது எர்த்குவேக்கில் பாதிக்கப்பட்டோ அல்லது பில்டிங் விழுந்து ஏதாவது மேலேருந்து ஏதாவது ஒரு பொருள் விழுந்து நம்ம மேலே ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கோ அல்லது உட்கார்ந்த இடத்துலையே வழுக்கி விழுறதுக்கோ, பாத்ரூமில் போய் நிறைய பேர் விழுந்துடுறாங்க. ஸோ அப்படி விழுந்தாலும் கூட அந்த செவ்வாய் பாதிப்பு இருக்கும். அண்டு அதனால் என்ன ஆகும்னு கேட்டாக்க, இந்த ராகுவும் சேர்ந்து செவ்வாய், ராகு, இந்த 8ல் எந்த கிரகம் அமைஞ்சிருக்கோ, எது குருவோட திருஷ்டி பார்வைப்படாமல் இருக்கிறதோ அந்த கிரகங்களோட வலிமையும் சேர்ந்து அவர்களை பாதிக்கக்கூடும். சில பேருக்கு பார்த்திங்கனாக்க வெறும் கொடியில் துணியை போட்டுகிட்டே இருப்பாங்க, சடனாக விழுந்துருவாங்க. விழுந்தாக்க அந்த ஃப்ராக்சர் ஆகி அவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு பெட்டில் இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, இந்த கிரகங்கள் தான். அப்போது நம்ம இந்த கிரகங்களை இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டாக்க, அவாய்டு பண்ணுறதுங்கிறது கஷ்டம். எதுவுமே வாழ்க்கையில் நடக்காமல் போகாது. ஆனால் அதை தடுக்கிறதுக்கு ஒரு சின்ன வழி என்னன்னு கேட்டாக்க, ஜாஸ்தி அடிபடாமல் அல்லது நம்ம எவ்வளோ ப்ரீகாஷன் எடுத்துக்க முடியுமோ அவ்வளோவே எடுத்துக்கலாம். ரெண்டாவது, இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தாக்க நம்ம எப்படி வெல்கம் பண்ணுறோம், அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணுறோமோ, ஹாப்பியாக வச்சுருக்கோமோ, அது மாதிரி நம்ம கிரகங்களையும் நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும். பிகாஸ் தே ஆர் சர்வெண்ட் டு காட். இறைவனால் படைக்கப்பட்ட வேலைக்காரர்கள் என்று கூட சொல்லலாம் கிரகங்கள். அந்த கிரகங்களுக்கு கொடுத்த டியூட்டியை அது செஞ்சிட்ருக்கு. அப்போ அவங்கள குஷியாக வச்சுக்கணும், அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும். அப்படி வச்சுட்டோன்னாக்க அதுக்கு கிரக பரிகாரங்கள் சாந்தி பண்ணினோன்னாக்க இந்த உடம்பு வியாதி தீர்வதற்கான ஒரு வழி ஏற்படும். இப்போ முன்னாடிலாம் சொல்லுவாங்க, வைத்தீஸ்வரன் கோவிலில் போய் விபூதி வச்சுட்டு வந்தாலே எல்லா உடம்பும் தேவையாயிடும், முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க. வாசம் தாங்க. ஏன்னு கேட்டாங்க, வாழ்க்கையில் எதுவுமே எதனால் எப்படி என்ன நடக்குது. இப்போ திருப்பதிக்கு போயிட்டு வராங்க, ஏதோ கஷ்டங்களில் இருக்காங்க, திருப்பதிக்கு போகிறாங்க, ஒரு திருப்பம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டாங்க, அந்த நேரத்தில் அது வரக்கூடிய ஒரு எழுதி இருக்குது. ஸோ அது விதிக்கப்பட்டது. அந்த விதிக்கப்பட்டது அன்றைக்கி நடக்குது. அப்போ அன்றைக்கி நடக்கும்பொழுது நம்ம அந்த ஊருக்கு போகிறோம். அதனால் நமக்கு அந்த நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாகிடுது. அந்த நம்பிக்கை இருந்தாலும் தப்பு இல்லை. ஏன்னா ஏதாவது ஒரு நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையே கிடையாது. யாரையாவது நம்பி தான் ஆகணும், எங்கேயாவது நம்பிக்கையோடு வாழ்ந்து தான் ஆக வேண்டும். அதனால் இந்த கிரக பரிகாரங்கள் நீங்கள் பண்ணும்பொழுது கிரகம் சாந்தி அடையும். அவங்க சாந்தி அடைஞ்சு குளிர்ச்சி அடைஞ்சாக்க நம்மளுக்கு அதோட பரிகாரத்தில் பாதி பிரச்சனைகள் தீரும். ஏன்னா நமக்கு மனசு சாந்தி அடையும். இந்த பரிகாரம் பண்ணினோம், அப்போ நமக்கு இது தேவையாயிடுங்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நமக்கு நிறையா கிடைக்கும். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும்போது நம்மளோட லைஃப்பில் என்ன ஆகும்னு கேட்டாக்க, நெகட்டிவ் இப்போது பிரெயினில் நிறைய லேயர்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு லேயர் சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம ப்ரெஷர் பண்ணி ஏதோ ஒரு பாயிண்ட்டு உள்ளே தள்ளிடுறோம். அது எப்போ வெளியில் வரும், எப்படி வரும் தெரியாது. அதோட பவர் ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மைண்டில் கான்ஷியஸ் மைண்டை விட கான்ஷியஸ் மைண்டு பிளான் போட்டு எல்லாம் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்டு எப்போ என்ன பண்ணுவோன்னே தெரியாது. அந்த ஒரு செகண்டில் அது நடந்துடும்.
அந்த மாதிரி ஒரு நடக்கக்கூடிய ஒரு சான்ஸை வந்து நமக்கு ஒரு அமைப்பு கொடுத்துருக்கான். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டாக்க, ரொம்ப நம்ம எதையுமே மனசில் போட்டுக்காமல் எல்லாத்தையும் மேலோட்டமாக கவனித்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாமல் லைஃப்பை ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகணும். டென்ஷனாக இருந்தாலும் சரி, அதிக சந்தோஷத்தையும் வரவேற்காதீர்கள், அதிக துன்பத்தையும் மனசில் நினைத்து கொள்ளாதீங்க. அப்படி இல்லாமல் இருந்தாக்க, நமக்கு ரெண்டுமே இல்லாமல் இருந்து பிளாங்க் ஆகிட்டோம்னாக்க, அப்போ நம்மளோட புத்தி வந்து ஞானத்துக்கு அடைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். அப்போது பிளாங்கான மைண்டில் வந்து எது பண்ணாலும் நமக்கு தெரியாது. அதாவது இப்போ ஒரு பொருள் உயிரோடு இருக்கும் பொழுது தான் நம்ம அவசரப்படுறோம், கையில் சுட்டுடுதுன்னா வலிக்குது. அப்போ உயிரும் உடலும் சேர்ந்து இருந்தால் இந்த பாதிப்புகளை நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஆனாக்க சப்போஸ் உடம்பு போயிடுச்சு தனியாக, உயிர் தனியாக போயிடுச்சு, உடம்பு மட்டும் இருக்குதுன்னு சொன்னால் அதை கொண்டு நெருப்பில் வைக்கிறாங்க. அதுக்கு என்ன தெரியுது? சுடுதா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போது அந்த இதுக்கு என்ன வேல்யூவே இல்லை. அப்போ சோலுக்கு மட்டும்தான் வேல்யூ. அந்த சோல் வந்து இருக்கும்போது நம்ம உடம்பையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த உடம்பை சுத்தமாக வச்சுக்கணும். அந்த உடம்புனால நமக்கு எந்த வியாதியும் வரவிடாமல் எல்லாத்துலேயும் உணவு ஆகட்டும், தூக்கமாகட்டும், எல்லாத்தையும் நம்ம அளவில், அதாவது அந்தந்த நேரத்தில் நம்ம சரியாக செஞ்சோம்னாக்க அட்லீஸ்ட் இருக்கிற வரையும் சந்தோஷமாக இருக்கலாம். நன்றி, வணக்கம்.